அந்த செருப்பு வந்து வரும் தேர்தலில் வந்து பிரதிபலிக்கும். தம்பி நீங்க முதல்ல சொன்னீங்க, ஏதோ ஒரு பேர் சொன்னீங்க. நான் சொன்னா இல்ல முதலமைச்சர் சொன்னாரா, இல்ல தம்பி ராஜேஷ் சொன்னாரா? அப்படி யாருமே சொல்லல. நாங்க வந்து அரசியல் கட்சிகள் மற்றவர்களை மதிக்க கற்றுக்கொண்டவர்கள் அப்படியெல்லாம் பேசக்கூடிய வழக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் துறைமுகத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான துறைமுகம், தேங்காய்பட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான துறைமுகம் தலைவர் கலைஞருடைய ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டது. தொடர்ந்து அந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டு கடந்த காலகட்டங்களில் பல்வேறு உயிரிழப்புகள் ஏற்பட்ட இந்த துறைமுகம் இன்றைக்கு மாண்பு முதல்வருடைய தலைமையில் இருக்கக்கூடிய நல்ல ஆட்சியில் 253 கோடி ரூபாய் இங்கு செலவிடப்பட்டு ஒரு புது பொலிவுடன் பல்லாயிரக்கணக்கான மீனவர்கள் பயன்படுகின்ற விதத்தில் அமைந்திருக்கிறது. இது உண்மையிலேயே இத்தனை 253 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தேங்காய்பட்டம் துறைமுகத்தை இவ்வளவு சீரமைத்த எங்கள் மாண்பு முதல்வர்களுக்கு கன்னியாகுமரி மாவட்ட மீனவ மக்களின் சார்பில் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பிஜேபி நேரத்தை போராட்டம் தொடர்ந்து வந்து இந்துக்களை தம்பி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க சொன்னா திருத்திட்டு தொடர்ந்து பொய்களை முன்வைக்கிறார்கள் பிஜேபியினர் என்று சொல்லலாம். ஏன்னா அங்க வந்து அவங்க ஆகம விதிகள் படி அங்க இருக்கக்கூடிய சுவாமிகள் அங்க வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்துல எல்லா வருஷமும் ஏற்றக்கூடிய தீப்பந்தத்தை ஏற்றிட்டாங்க. அதை மக்கள் பார்த்துட்டாங்க, மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியில் இருக்காங்க. இவங்க திரும்ப திரும்ப ஒரு பொய்யை போட்டு பார்க்காங்க. அந்த பொய் மூட்டை உருளல்ல, அப்படியே படுத்து கிடாக்குது. ஏன்னா அவங்க நல்லா பார்க்காங்க, கடை அடைப்பு நடத்தி பார்த்தாங்க, எந்த வியாபாரியும் ஒத்துக்கிடல. அந்த மக்கள்கிட்ட போய் இருந்து பார்க்காங்க, மாநில நிர்வாகிகள்லாம் கைதாகி பார்க்காங்க, யாருமே அசையில்லை. ஏன்னா இது ஒரு முழுமையான பொய் என்பதை தமிழ்நாட்டு மக்கள், மதுரை மக்கள் புரிந்திருக்கிறார்கள். இங்க வந்து எந்த முருகத்திற்கோ அல்லது எந்த இந்து சமயத்தை சார்ந்தவர்களுக்கோ பிரச்சனை இல்லை. இங்க பிரச்சனை வந்து பிஜேபி தான். அவங்க தான் திரும்ப 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 நாங்க இது இல்லைன்னு பொய்யை சொல்லுகிறாங்க. பொய்யை மக்களுக்கு தெரியும். ஏற்றப்பட்டது மோட்ச தீபம் தான், கார்த்திகை தீபம் ஏற்றப்படல அப்படின்னு நம்ம இந்த விலங்கு எல்லாம் செய்யறவன மிக தெளிவா சொல்லிட்டாரு. விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது தவறான நீதிமன்றம் வழக்கு அதுக்கு ஒரு இங்க நமக்கு என்ன வேலை ஒண்ணுமே இல்லை. விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது தற்கூரியில கட்சி ஆரம்பிக்கிறாங்க ஒரு பரப்புரை வந்து எல்லா கட்சிக்காரர்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப பார்த்தாச்சுன்னா அதிமுக இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர் செங்கோட்டையன், அதே மாதிரி திமுகவுக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருந்த குமரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே இப்ப கட்சியில பெரும் தலைவர்களா இணைச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அந்த சேர்ப்பு வந்து வரும் தேர்தலில் வந்து பிரதிபலிக்குமா? தம்பி நீங்க முதல்ல சொன்னீங்க, ஏதோ ஒரு பேர் சொன்னீங்க. நான் சொன்னா இல்ல முதலமைச்சர் சொன்னாரா, இல்ல தம்பி ராஜேஷ் சொன்னாரா? அப்படி யாருமே சொல்லல. நாங்க வந்து அரசியல் கட்சிகள் மற்றவர்களை மதிக்க கற்றுக்கொண்டவர்கள் அப்படியெல்லாம் பேசக்கூடிய வழக்கம் இல்லை. அந்த கேள்வி வந்து நீங்க அதை விட்டுருங்க. அப்படி யாரும் அவரை அப்படி யாரும் திறக்கிறவா பேசல. அவரவருக்கு விருப்பப்பட்ட கட்சியில சேருவார்கள். நாங்க ஒண்ணு சொல்லோம், நான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாடு இவ்வளவு தூரம் பிடிச்சிருக்கேன்னா ஒரே ஒரு காரணம், அதுக்கு பேர் கொள்கை. அந்த கொள்கை இருக்கக்கூடிய ஒரு இயக்கமும் அதை சார்ந்த கூட்டணி. அது என்ன கொள்கைன்னா, மிக சுருக்கமாக சொல்லுகிறோம், சமூக நீதி கொள்கை. எல்லோரும் சமம் என்ற ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும் என்ற அந்த அடிப்படையான கொள்கை. ரெண்டாவது, இந்த சாதிய மதவெறி இவை எல்லாம் ஒழியணும்னு நாங்கள் இருக்கக்கூடிய முன்னெடுப்பு. மூன்றாவதாக, ஒரு பாராளுமன்ற ஜனநாயகம் என்பது ஒரு மதசார்பற்ற ஜனநாயகம் என்று நம்முடைய நாட்டில் இருக்கிறது. அது தொடர்ந்து கடைபிடிக்கப்பட வேண்டும். இந்த உன்னதமான கொள்கை எங்கள்கிட்ட இருக்கு. நாங்க எதை பற்றியும் கவலைப்படாத. தம்பி ராஜேஷ் கூட நிக்காரு. தம்பியா மட்டும் இல்ல, ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு மூத்த தலைவர்கள் ஒருவராக, சட்டமன்ற கட்சியினுடைய தலைவராக நிக்காரு. நாங்க சேர்ந்தா இருக்கோம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.